எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி பொதுச் செயலாளர் என்று கூறக்கூடாது, நீதிமன்றமே கூறிவிட்டது. இனி அனைத்து முடிவுகளும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதுதான் அழைக்க வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி. பொதுச் செயலாளர் பதவி ஏற்றுக்கொண்டது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் அதை பயன்படுத்தக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருந்த நிலையில் கண்ணீர் விட்டு கதறி அழுதும் விதமாக மன்னிப்பு ஒன்றை கேட்டுள்ளார் நீதிமன்றத்தில். இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படலாமா அல்லது ஓரம் கட்டப்படலாமா என்று தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் ஒருமனதாக முன்னாள் அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தொகுதி இருக்கிறது என்றால் அந்த தொகுதியில் தற்பொழுது அதிமுகவின் எம்எல்ஏ இருக்கிறார். அவர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஒற்றுமையாக இருந்த அதிமுகவால் தான் அந்த எம்எல்ஏ வெற்றி அடைந்தார். ஆனால் இந்த முறை 3 அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் வேட்பாளர் அவரே நிர்ணயம் செய்யப்பட்டால் அவர் வெற்றியடைவது ஈஸியா அல்லது கடினமா என்று பார்க்கும் பொழுது டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைதான் உருவாகும். காரணம், ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் வேட்பாளராக வெற்றியடைவதற்கு தொண்டர்கள் இறங்கி வேலை செய்வார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமையும் மிக மோசமாக இருப்பதன் காரணமாக அதிமுகவிலிருந்து எடப்பாடி ஓரம் கட்டப்பட வேண்டும். நிர்வாகிகளது பேச்சை தலைமை கேட்கக்கூடிய வகையில் சரியான தலைமையை நிர்ணயம் செய்ய வேண்டும். மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி நீதிமன்றத்தில் முடிவடையும் வரை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியே தான் அவர்கள் பயன்படுத்த முடியும் என்று தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் தலைமை அலுவலகத்தில் பேசியிருப்பது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான செய்தியாக மாறிவிட்டு, இதற்கு எடப்பாடி உடன்பட்டால் அவர் ஒருங்கிணைப்பாளராக, இணை ஒருங்கிணைப்பாளராக தொடருவார். இல்லை என்றால் கட்சியிலிருந்து அவரை விரட்டுங்கள் என்பதற்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் துணிந்து விட்டார்கள். இனி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் எந்த ஒரு தலைமை முடிவையும் எடுப்பதற்கு அவருக்கு சுயமாக எந்த ஒரு பதவி அதிகாரமும் இல்லை என்பதை இதன் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்திருப்பது சரியா? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்த பொழுது மிக ஆணவமாக செயல்பட்டாரா என்பதை கூறுங்கள்.